வானே வானே காலை வானே உன்னை பார்த்தே கையை நீட்டும் பூவே. திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை வட்டாரம் குழிப்பட்டி மலை கிராமம். இது ஒரு புலிகள் பாதுகாப்பு தடை செய்யப்பட்ட பகுதி. திருமூர்த்தி மலை பொன்னகரம் பகுதியில் இருந்து நடந்தால் 7 மைல் தொலைவில் உள்ளது. வாகனத்தில் செல்வதென்றால் உடுமலை ஆனைமலை வழியாக ஆழியாறு அட்டகட்டி அடுத்து காடம்பரா அணை பகுதியில் மேல் ஆழியாறு அணை வழியாக பாலத்தை கடந்து செல்ல வேண்டும். சுமார் 110 கிலோமீட்டர் தூரம், 4 முதல் 5 மணி நேர பயணம். வணக்கம், என் பேர் சீமுருகன். நான் குளிப்பேட்டிங்க. நான் மலைவாழ் மக்கள் இனத்தை சேர்ந்தவன். எங்களுக்கு தேவையானது அடிப்படை வசதிகள் இல்லாமல்
ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருக்கோம். எங்களுக்கு தேவையான அடிப்படை வசதி, அதாவது மருத்துவம், ரோடு, அப்புறம் குடிநீர், இந்த 3 தானுங்க. அப்புறம் சோலார் விளக்கு, தகரம், இந்த மாதிரி எல்லாம் தேவைப்படுதுங்கக்கா. நான் சொல்லிக்கிறது ஒன்னே என்னன்னா, அந்த ஃப்ரெஷ் மீடியாவுக்கு அதாவது அடிப்படை ஃபர்ஸ்ட் ஒரு கல்வி எல்லாரும் படிங்க உங்க குழந்தைய படிக்க வைங்க, நல்ல வேலை கிடைக்கும் நீங்க அப்படின்னு சொல்றதுக்கு நல்லாதாங்க இருக்கு. இப்படி சொல்றவங்களே என்ன பண்றாங்கன்னா, எங்களுக்கு ஒரு பள்ளிக்கூடத்தும் நியாயமா கட்டி கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. பள்ளிக்கூடம் இருக்குங்க, அரசாங்கத்தால் கட்டப்பட்ட பள்ளிக்கூடம் இருக்கு, பால்வாடி இருக்கு. இருந்தாலும் அந்த பள்ளிக்கூடம் ஆசிரியரை கூட சொல்ல விரும்பலை. ஆசிரியர் அவங்க வாரத்துக்கு ஒருக்கா வர்றாங்க, ஒரு 4 நாள் தங்குவாங்க, போயிடுவாங்க. ஆனா அந்த ஆசிரியர் தங்கறதுக்கும் கூட ஒரு முறையான கட்டிடம் இல்லை, ஒரு பாத்ரூம் வசதி இல்லை. அவங்க 2003 வனத்தேவரையால் கட்டப்பட்டதுங்க. 22 வருஷத்துக்கு முன்னாடி பள்ளிக்கூடம் இடிஞ்சு போச்சுங்க. அது கட்டுறோன்னு சொல்லிட்டாங்க. 22 வருஷம் ஓடி போச்சுங்க. அவங்க படிக்க வைக்க சொல்றது அவங்களே தான், பண்ணாம இருக்கிறது அவங்களே தான். இப்போ உதாரணத்துக்கு ஒரு குழந்தைய படிக்க சொல்றாங்க, அடிப்படை கல்வி பால்வாடியில இருந்து ஆரம்பிக்குதுங்க. பால்வாடி எங்க நடக்குதுங்க? வீதியில நடக்குது. வீதியில திண்ணையில வச்சு குழந்தைய பாத்துக்க சொல்றாங்க. அப்போ பால்வாடியில ஆரம்பிச்சாதானுங்களே அந்த குழந்தை படிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு இந்த ஆயங்கிற எழுத்துனால தெரியும், ஒரு பேர் எழுத தெரியும். இங்க அப்புறம் இப்போ ஒரு 5 வருஷ வாழ்க்கை பால்வாடி போயிடுச்சுங்களா. அப்புறம் அதுக்கு மேல அந்த குழந்தைக்கு 1ஆவதுல கொண்டு போய் சேர்த்துனா எங்க படிக்க வைக்கும்? 1ஆவதுல படிக்க வைக்கனாலும் 5 வருஷம் குழந்தை எங்க கிட்ட இருக்கணுங்க. ஒரு 5 வயசுல இருந்து ஒரு 7-8 வயசு வரைக்கும் 5ஆம் கிளாஸ் வரையும் இங்க இருக்கணும்னாலும் ஒரு 1ஆவது 5ஆவது வரைக்கும் இங்க படிக்கிறாங்க. உதாரணத்துக்கு சர்டிபிகேட்டை மட்டும் கொடுத்துருவாங்களே. 6ஆம் கிளாஸ் கொண்டு மேல் படிப்புக்கு நாங்கள் கொண்டு போய் சேர்த்துறோம். அதுக்கு ஒரு பேர் எழுத தெரியாது, ஒரு அட்ரஸ் எழுத தெரியாது, வாசிக்க தெரியாது, இப்படி இருக்குங்க. அப்ப அந்த குழந்தை என்ன பண்ணும்? ஒரு மாசம் 10 நாள், ஒரு வருஷம் இருக்கும், எனக்கு படிப்பு வரல அப்படின்னு டிராப் அவுட் ஆகி நின்றோம். நேரா போய் 6ஆவதுல சேர்க்கறதால இல்லைங்க, சிரமம். ஆமாங்க, 5 வருஷம் இங்க படிக்கிறாங்க. 5 வருஷம் இங்க படிக்கிறாங்க. ஒரு இதை இவங்களால முடிஞ்ச அளவுக்கு சொல்லி கொடுப்பாங்களே. ஆனா ஒரு முறையான இடத்துல உட்கார வச்சு பள்ளிக்கூடம், ஒரு காம்பவுண்டுக்குள்ள அந்த ஆசிரியருக்கு உண்டான இடமே இல்லைங்களே. அவங்க வீதியில வச்சு கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருக்குங்க. வீதியில வச்சு சொல்லி கொடுக்கும்போது அவங்க எந்திரிச்சு ஓடி போயிடுவாங்க. அப்படி போயிட்டு இருக்குங்க. மருத்துவமும் அந்த மாதிரிதாங்க. மருத்துவம் இங்க ஏதோ ஒரு பிரசவ வழின்னு ரோடு இருக்குங்க, ரொம்ப மோசமா இருக்குங்க. பர்லியா டேம்ல இருந்து இங்க சேர 2 மணி நேரம் அல்லது 2.5 மணி நேரம் தான் ஆகுங்க. அந்த ரோட்ல ஒரு பிரசவ வழின்னு நாங்க கீழே கூப்பிட்டு போனாலும் போற வழியிலே குழந்தை பிறந்தாலும் பிறந்துருங்க. உயிருக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை. இதுல கீழே 7 மைல் ஒரு 6 கிலோமீட்டர் நடக்கணும், கோழி கட்டி தூக்கிட்டு போகும். ஏன்னா தூக்கிட்டு போறவங்களும் சேர்ந்து கீழே விழுந்தாலும் விழுந்துருவாங்க. ஒரு எமர்ஜென்சி. உங்களுக்கு எந்த ஊர் பக்கம்? எங்களுக்கு இப்படி போனாதான், இப்படி கீழே போனாதான் பக்கம், உடுமலைப்பேட்டை தான் பக்கம். ஒரு 6 கிலோமீட்டர்ல எங்களுக்கு ரோடு போட்டு கொடுத்தீங்கன்னா வன உரிமை சட்டப்படி ரொம்ப வசதியா இருக்குங்க. எல்லாம் 5 ரூபாய் கட்டின இந்த சீமையோடு நாங்கள் கட்டணமாக கட்டியிருந்தோம். வனத்தில் கட்டியிருந்தோம். சிமெண்ட்டுக்கு 2000 ரூபா கூலி, அப்புறம் கொத்தனாருக்கு 50 ரூபா கூலி. அப்புறம் அந்த வீடெல்லாம் இப்போ கட்டி 50 வருஷத்துக்கு மேலே இருக்குங்க. இந்த கட்டணம் சாலையெல்லாம் கட்டி காலு பாதையா நடந்து அப்புறம் நாங்கள் கட்டினது 2000 ரூபா கூலி. அதை 10 ரூபா கொடுப்பினும் பொழுதோட 10 ரூபா கொடுப்பினும். அதை வாங்கிட்டு கடைக்கு போய் ஒரு 4 மைல் 5 மைல் போய் அப்புறம் தான் ஏதாவது ஒரு உப்பா மிளகா ஏதாச்சும் வாங்கிட்டு நாங்கள் செலவு பண்ணி ஏதோ நம்ம குழந்தை குஞ்சுக்கு கொடுத்து காப்பாற்றுவோம். அப்படிலாம் எங்கள் தாய் தாப்பம் கட்டி வச்சுக்கணும். வணக்கம், என்னோட பேர் கனிமொழி. நாங்கள் குளிப்பேட்டைங்கிற மலை கிராமத்தில் இருக்கோம். இது இங்கே ஸ்கூல் வசதியெல்லாம் எதுவுமே இல்லை. படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க ஏதோ ஒரு சில பேர் தான் இருக்காங்க. அதாவது இங்கே ஸ்கூல் 5ஆவது வரைக்கும் தான் இருக்குது. அதுவும் சரியான முறையில் டீச்சர்ஸ் யாரும் இங்கே மலை கிராமங்கிறதுனால ரோடு வசதி எதுவும் இல்லை. யாரும் வர்றதுக்கும் டீச்சர்ஸ் வர்றதுக்கு வழி இல்லை. இங்கே 5ஆவது வரைக்கும் படித்தாலும் ஒரு ஆங்கிற எழுத்து கூட எங்களுக்கு எழுத தெரியாது. 5 வரைக்கும் படித்து முடிச்சதுக்கப்புறம் படிச்சுட்டோம் 5ஆவது சர்டிஃபிகேட் மட்டும் கொடுத்துருவாங்க. நாங்கள் இங்கேருந்து வால்பாறைக்கு போய் தான் படிக்கணும். அங்கே போய் 6ஆவதுல சேர்த்துனா ஒரு தமிழ்னா தமிழ்ல இருக்கிற ஒரு எழுத்து கூட வாசிக்க தெரியாது. அங்க அடிப்படை இதை படிச்சுட்டு தான் படிக்கணும். அவ்வளவுக்கா இதுல படிக்கணும்னு நினைக்கிறவங்க ஏதோ ஒரு சில பேர் தான். நான் வால்பாறையில இது வரைக்கும் ஒரு 10ஆவது படிச்சிருக்கேன். இந்த வருஷம்
படிக்கணும்னு ஆசைப்பட்டு எங்க ஊர்ல இருந்து போறவங்க ஏதோ ஒரு சில பேர் தான். அங்கே ஒரு சில பேர் பாதிலே இப்ப யாராவது சேர்ந்தாலும் பால்பாறையில வந்து படிக்கிறாங்க, 1ஆவதுல இருந்து போய் படிக்கிறவங்க ஒரு பகுதியிலே நின்றாங்க. இங்க 5ஆவது வரைக்கும் தான் ஸ்கூல் இருக்கிறதுனால அங்க போய் அதாவது எனக்கு வாசிக்க தெரியல, படிக்க பிடிக்கல, அங்க இருக்கிற சாப்பாடு பிடிக்கல, ஊரை விட்டு போறதுக்கு மனசு இல்லை அப்படின்னு பகுதியில நின்றாங்க. வீட்டுக்கு வரேன்னு அம்மா அப்பா அடம்பிடிச்சு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு யாரும் போறது கிடையாது. எனக்கு நான் படிக்கணும்னு ஆசை இருக்கிறதுனால 10ஆவதுக்கு இது வரைக்கும் படிக்கணும். நான் இதுக்கு மேலேயும் காலேஜ் முடிச்சு எங்க ஊருக்கு மக்களுக்கு எனக்கு கலெக்டர் ஆகணும்னு தான் ஆசை. அதனால நான் 12th முடிச்சுட்டு அதுக்கான படிப்பை படிக்கணும், காலேஜ் வரைக்கும் படிச்சு முடிக்கணுங்கிறது தான் என்னோட இது. அப்படின்ட்டு உட்காந்துருக்குறோம். எங்களுக்கு எதுவுமே வசதி இல்லை. கடைசியில் தண்ணியே வராதுங்க, தொட்டிக்கு தண்ணி வசதியும் கூட இல்லாமல் இருந்துச்சுங்க. அது இப்போ வந்துட்டு இருக்கேன். ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் தண்ணி வருங்க. ஆமாம், பொது தொட்டிங்க, பொது தொட்டி. ஒரு வீட்டுக்கு வேற ஊர்ல எல்லாம் ஒரு வீட்டுக்கு ஒரு வைப்பு போட்டு கொடுத்துருக்கீங்க. இங்க ஒரே தொட்டியில பிடிச்சி பிடிச்சி உட்காந்துருக்குதுங்க. நேற்றுக்கு சீர் முடிஞ்சு இனிமேல் வேலைக்கு புறப்படலாம், காட்டுக்கு ஏதோ வேலைக்கு போகலாம் அப்படின்ட்டு இருக்கும். நேற்றோட சீர் முடிஞ்சுங்க. உங்க பேருங்க? வெள்ளையனுங்க. எவ்வளவு நல்லா இங்க இருக்கீங்களா? அது பாட்டி கோட்டம் காலத்தில் தொட்டு பரம்பரையமா 100 வருஷமா இருப்பீங்களா? இருக்குங்க. எவ்வளவு மலையில இருந்து எவ்வளவு தூரம்? இல்லை எல்லாமே இங்கே நாட்டில் எப்படி உலகம் வந்துச்சோ அதே மாதிரி தானங்க நாங்களும் இங்கே வந்தோம். அவ்வளோ வருஷம் கணக்கு இல்லை, ரொம்ப வருஷமா கணக்கு இருக்கீங்க. இல்லை. என்னன்னா அந்த காலத்துலலாம் ஒருத்தர் படிப்பறவே இல்லை. இப்போ இருக்கிற சின்ன சிறுசு தான் படிப்பறவு. அன்னைக்கெல்லாம் பள்ளிக்கூடம் எங்கன்னு கூல் எங்கன்னே தெரியாது. இந்த உடல் பாட்டே தெரியாதுங்க எங்களுக்கு. இந்த ஏரியா கூட உடுமலைப்பேட்டையே தெரியாது. தெரியாது. இப்போ எத்தனை வருஷமா உடுமலைப்பேட்டை போயிட்டு இருக்கீங்க? இப்போ ஒரு 50, 60, 70 வருஷமா. அவ்வளோதான். 2 தலைமுறையா போயிட்டு இருக்கீங்க. 2 தலைமுறை ஆயிடுச்சுங்க எங்களுக்கு வந்து. அந்த காலத்தில் நாங்கள்லாம் எங்களுக்கு வந்து பில்லு, இந்த வெறும் பில்லு தான் வீடுங்க எங்களுக்கு. அந்த வீட்டில் தான் நாங்கள் குடியிருப்போம். ஒரு பக்கம் இருக்கும் அந்த பில்லு, கீழே இருக்கிற குழந்தை குஞ்செல்லாம் இந்த மலையிலே தான் படுத்து கிடக்கணும். அப்படிதான் இருந்தது இந்த நாட்டுக்குள்ளே நாங்கள்லாம் இருந்தது. அந்த மாதிரி தான் இருந்தது வளர்ந்து இங்கே. ஆனால் யாருமே பார்க்கறது வருவாங்க போவாங்க. எம்எல்ஏ வர்றாரு, கலையகட்டுக்கு வர்றாரு, எல்லாருமே வர்றாங்க. அதான் பேசுவாங்க. அப்புறம் பார்க்குறதுக்கு எங்களுக்கு ஆள் இல்லை. ஓட்டுக்கு வருவாங்க, அது முடிஞ்சால் அப்புறம் ஒருத்தர் பார்க்கறதுக்கு ஆள் இல்லை. நாங்களும் போய் பார்க்குறதுக்கு இடையில போய் பார்ப்போங்க. எத்தனை நாளைக்கு பார்க்க முடியுங்க அப்படி? இப்போ ஏதோ கொஞ்சம் பேர் படித்து டில்லி அளவுக்கு போயாச்சுங்க. ஆனால் இன்னும் இங்கே இது வெடியில இவர் பண்ண அளவு கூட பண்ண முடியல. இப்போ அரசியலே மாறி போச்சுங்க. ஆமாம், இவங்க தலைமுறையா தலைவர்னு குடும்பம் தான் தலைமுறை தலைவர். இவங்க சின்ன தவறானுமா பாருங்க, இதில் தீய போட்டு போவாங்க. விறக வெட்டி கணக்கு போட்டு அது ஒரு கூட்டத்தை போட்டு அவங்க மேலே ஒரு பையனை போடுவாங்க. தவறு பண்ணது ஒரு மேலே அது எல்லாம் மாற்றி நடந்துட்டு இருக்கு. சாப்பாடு முறையெல்லாம்ப்பா? சாப்பாடு முறையெல்லாம் நாங்கள் வந்து விவசாயம் இங்கேயே பண்ணுவோம்னா எப்படின்னா தினை, ராகி இந்த மாதிரி நல்ல இயற்கையான வெள்ளாமை தான் இங்கே இருக்குது வந்து. ஆனால் மருந்து மாயம் எதுவுமே அடிக்க மாட்டோம். நாங்களாம் சாப்பிட்டு வளர்ந்ததே அப்படிதான் வளர்ந்தோம். உடம்பு சரியில்லைன்னா என்ன பண்ணுவீங்க? உடம்புக்கு சரியில்லைன்னா இங்கே இது வந்து நாங்கள் தெய்வத்து சாமி கடவுளை தான் கும்பிடுவோம். அதை கும்பிட்டு அப்படியே திருநூறு எடுத்து வச்சுக்குவோங்க. அது தீர்ந்துடும். ஆனால் இப்போ தேர்தல் இப்போ நான் பாருங்க 4-5 லட்சம் செலவு பண்ணியாச்சு, தீரல. ஆனால் அன்னைக்கு அப்படி இல்லைங்க. ஒரு திருநூறு எடுத்து வச்சாலே போகும் எங்கள் பரம்பரையில். அது தீர்ந்துருது. எவ்வளவு என்ன சீக்கிரம் இருந்தாலும் தலைவலி, காசல், குளிர் எது வந்தாலும் சரியா. கால் கையே ஒடிஞ்சாலும் தலையும் தாம்பம் படி வச்சு அரசு அதை வச்சு கட்டுவோங்க. அது கட்டினா அது சுத்தம் நல்லா ரெடி ஆகிடும். இன்னைக்கு 10 லட்சம் செலவு பண்ணணும், 50 லட்சம் செலவு பண்ணாலும் ஆளை பார்க்க முடியாது. அன்னைக்கு அப்படி இருந்தது எங்கள் பரம்பரை. இங்கிலீஷ் வைத்தியத்துக்கு மாறி போனாலே ஒரு உடம்பு முடிஞ்சு இன்னொரு பிரச்சனை வந்துடும் தெரியுது. ஆமாங்க, அந்த மாதிரி தான் இருந்தது. அன்னைக்கு சாப்பிட்டதுக்கு வந்து மருந்து சாப்பாடு இல்லை எங்களுக்கு வந்து. ராகி, தெனை இதுதான் மெயின். இங்கெல்லாம் தெனை, வரகுங்க இந்த மாதிரி சாப்பாடுகள் இங்கே இருந்தது. சிறுதானியம் இருந்த வரைக்கும் உடம்பு நல்லா இருந்தது. இன்னைக்கு கீழே அரிசி வாங்கி சாப்பிட்டு எல்லாம் முடியாது. அப்படிதான் எங்கள் கஷ்ட காலங்களில் இன்னைக்கு நடக்குது.
உடம்புக்கு சௌகரியம் இல்லைனாலுமே இப்போ போய் சேர்ந்து ரொம்ப சிரமம். ரோடும் பாருங்க அதவும் கட்டி தான் தூக்கிட்டு போகணும். எவ்வளோ எவ்வளோ மணி நேரம் ஆகும்பா நீங்க கீழே போகணும்? கீழே 5 கிலோமீட்டர் வருதுங்க நடந்து போகணும். சுற்றி போகணும்னா ரொம்ப தூரம் வண்டியில் போகணும். இந்த ரோடு வந்து எவ்வளோ நாள் ஆகும்? இது எம்ஜிஆர் காலத்தில் வந்து ஆமாம் 1972 62 ஆரம்பிச்சிருக்கு இந்த ரோடு வந்து. ஆமாம் அந்த பக்கம் போனோம்னா எவ்வளோ மணி நேரம் ஆகுங்க ரோடு வழியாக போகணும்? இப்படி போகணுமுன்னா உடலம்பேட்டை போகணுமுன்னா கரெக்டாக இங்கேருந்து புறப்பட்டு 4 மணி நேரம். நடந்து போனீங்க? நடந்து போனால் நாங்கள் இதில் கீழே இறங்கினோம்னா ஒரே மணி நேரம் தான் எங்களுக்கு. நடக்குது வர 1 மணி நேரத்தில் ஓடிடுவாங்க. அது நல்லா நடக்கக்கூடிய ஆளெல்லாம் 3/4 மணி நேரத்தில் போயிடுவாங்க. நல்லா நடக்கும்போது அரை மணி நேரத்தில் போயிடுவாங்க. இதுக்கு பாருங்க கல் பிரச்சனை நம்ம வந்து முட்டையில் ஒன்றும் அப்புறம் கட்டியே தான் தூக்கிட்டு போனாங்க. என்ன அதுக்கெல்லாம் மருந்து எதுவும் வச்சுருந்தீங்க? அதெல்லாம் அந்த காலமோட போயிடுச்சு. இன்னைக்கு இருக்கிற ஆளுகளுக்கெல்லாம் தான் தெரியாது. அந்த காலத்தில் வேணுமுன்னா இருந்தது அதெல்லாம். சின்ன சின்ன வைத்தியம் தான் தெரியுங்க. ஒன்றும் பெருசெல்லாம் தெரியாது. ஆமாம் என்னன்னா படிப்பருவம் அன்னைக்கு இருந்திருந்தா எழுதி வச்சிருக்கலாம். அது ஒரு பொக்கா போட்டு வச்சிருக்கலாம். அது போடுறதுக்கு படிப்பருவம் இல்லைங்களே. திருமூர்த்தி மலையில் கோவில் கட்டினாங்க. அதுக்கு பிறகுதானுங்க தான் நான் ஒரு 7-10 பேருக்கு படிச்சிருப்பாரு. அவ்வளவுதான். இந்த ஒரு 50-60 வருஷமா? ஆமாம் அவ்வளவுதான். இப்போ இருக்கிறத ஏதோ குழந்தை படிக்கிட்டு போவாங்க. ஒரு 10 தலைமுறையாக இருப்பீங்களா இங்கே? ஜாஸ்தி இருக்கு. கீழே எப்படி வந்ததோ அதே மாதிரி தான் இங்கேயும். ஆமாங்க நல்லா இருப்ப சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. அதெல்லாம் சொல்ல முடியாது. பார்க்குற போது இந்த பூமி பறக்கா, இந்த பூலோகம் பறக்கா, நாம பறக்கா. உண்டானு நீங்க எப்படி உண்டானு இதே மாதிரி உண்டானு. இன்னைக்கு நாளைக்கு இருந்தாலும் சொல்ல முடியாது. அப்படி எல்லாம் இருந்து இருந்து இன்னும் இங்கே பஞ்சம்தான் வெளியில். ஒரு ரோடு வசதி இல்லை, கரண்ட் வசதி இல்லை. காட்டுக்குள்ளே பாருங்க ஆனை எல்லாம் ஒரு வந்துச்சுன்னா ஒரு 10 ஏக்கரை காடு இருந்தாலும் பூமி விவசாயம் இருந்தாலும் ஒரு 10 ஏக்கர் பூமி இருந்தாலும் அதில் விவசாயம் இருந்தாலும் அதில் ஒட்டுக்கு ஒரே நாள் சாப்பிடுவோம். நாங்கள் சும்மா தான் இருக்கணும். அப்புறம் பசி கிழங்கு இந்த மாதிரி தேன் இந்த மாதிரி இதுகளாக தான் சாப்பிட்ருக்கோம். அப்போ இப்போத்து மாற அன்னைக்கெல்லாம் கீழத்து பழக்க வழக்கம் இல்லைங்க. யாரும் நம்ப மாட்டாங்க. கீழெல்லாம் யாருமே நம்ப மாட்டாங்க. ஒரு 10 காசு கடனே கொடுக்க மாட்டாங்க அந்த காலத்துல. இல்லை இந்த மாதிரி எடுத்து இதில் தான் சாப்பிட்டு நாங்கள் இருக்கணுமே தவிர வேறெல்லாம் ஒன்றும் எங்களுக்கு கிடைக்காது. பசியா உங்களுக்கு என்ன வயசு இருக்குன்னு தெரியுமா? இது மாதிரி படிச்சா வயசு கணக்கு தெரியும். இப்ப பேத்தி படிச்சுக்கிட்டு இருக்குது. அவளுக்கு தெரியும், எங்களுக்கு எனக்கு தெரியும். அதுக்குதான் இப்படி பரிதேவி கட்டாச்சும் தகரங்கெல்லாம் ஆதார் கார்டு எல்லாம் வச்சிருக்கீங்க? இருக்குங்க. ஆதார கார்டோ எல்லாமே நாங்க வச்சிருக்கோம். என் பேர் சீதையம்மாள். இது குளிப்பட்டி மலை கிராமம். இங்கே வந்து 10-50 வருஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்களுங்க. எங்கள் தாத்தா பாட்டி தலைமுறையிலிருந்து எங்கள் மக்கள் வந்து மலைவாழ் மக்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் எங்களுக்கு வந்து எந்த ஒரு அடிப்படை வசதியுமே இல்லைங்க. ரொம்ப சிரமப்பட்டு தான் 10-50 வருஷமாக எங்கள் மக்கள் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. படிப்பறிவெல்லாம் யாருக்கும் பெருசாக இல்லைங்க. அப்புறம் எங்களுக்கு முக்கியமான வசதி என்னன்னா ரோடு வசதி, மெயினாக பள்ளிக்கூடம், அப்புறம் மருத்துவ வசதி. இது 3மே இருந்தாலே எங்கள் மக்கள் வந்து கஷ்டம் இல்லாமல் நல்லா வாழ்ந்துடலாம். அது மட்டும்தான். அந்த 3 தேவை தான் எங்களுக்கு வந்து அடிப்படை தேவையிலேயே. அந்த 3 தேவை எங்களுக்கு இருந்தாலே எல்லாமே சரியாயிருங்க. பிள்ளைங்க வந்து இப்போ இங்கே 5ஆம் வகுப்பு வரையும் ஸ்கூல் இருந்தது. அது 2002 கட்டி கொடுத்தாங்க. அதை வந்து இப்போ இடிஞ்சு கிடக்குதுங்க. அதையும் கேட்டுட்டு தான் இருக்கும். அதை வந்து ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி. அதை வந்து யாரும் ரெடி பண்ணி கொடுக்குற மாதிரி இல்லைங்க.
அதுக்கப்புறம் இப்போ இங்கேருந்து சரி நம்ம தலைமுறை இப்படி போயிடுச்சு, நம்ம இப்படி இருக்கக்கூடாது, ஹாஸ்டல்னாலும் கொண்டு போய் ஹாஸ்டலில் இருக்கிற பக்கம் படிக்க வைக்கணும்னு சொல்லி 10, 50, 60, 70 கிலோமீட்டரில் கொண்டு போய் வால்பாறையில் எங்கள் பிள்ளைங்கள ஒரு 10 பேரை விட்டு படிக்க வச்சுட்டு இருக்கோங்க. முதல் தலைமுறையாக அவங்களனால நல்லா படித்து எங்கள் மக்களுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கட்டும். இது எங்களுடைய வாழ்க்கை இதோட போயிடுச்சு, அவங்க படித்து எங்கள் மக்களுடைய கதை இப்படி இருக்குதுன்னு சொல்லி வெளிப்படுத்தட்டும் என்னட்டு அவங்கள கஷ்டப்பட்டு படிக்க வச்சுட்டு இருக்கோம். இருந்துக்கோதும் பாரம்பரியமா இந்த வயதையும் செய்ய வேண்டாம், அப்படியே இருந்துக்கோதும். நாங்கள் அதே மாதிரி நாங்கள் இருந்துக்கோதும். படிச்சு கொடுக்குதே இப்போ கூரை வீட்டில் தான் படிச்சு கொடுத்துட்டு இருக்குது. இவர் மட்டும் ஆனால் கேட்டால் இதே வர அதே வர என்னங்க ரோடு வழி கேட்டால் அதுவும் செஞ்சு கொடுக்க மாட்டாங்க. அஞ்சு வருஷம் முடிஞ்ச அப்புறம் ஒன்றும் ஆளை பார்க்க முடியாது. பார்க்கறதுக்கு அதுக்கு பின்னாடி பார்க்கறதுக்கு ஆளு பாருங்க. இதெல்லாம் இந்த பெரியவருங்க மாவட்டத்தில் ராமசாமின்னு ஒரு தலைவர், ஒரு குளிப்பட்டில் நாகான்னு அவரு தான் தலைவருங்க. இந்த ஐயன் தான் அவர் பரம்பரையா இதை மூப்பான்னு சொல்லுவாங்க. அப்புறம் குருமல்ல பொன்னம்ம அவர் தலைவர், ஈசல் தட்டில் ஒரு தலைவர், ஒரு பேரு தெரியாதுங்க. காடு அவர்களின் வீடு அல்ல, அது அவர்களின் உயிர். மண் அவர்கள் நடக்கும் பாதை அல்ல, அது அவர்களின் அடையாளம். நகரங்கள் வளர்ந்த போதும் அவர்கள் மறைந்து விடவில்லை, அவர்கள் இன்னும் வாழ்கிறார்கள் தங்கள் வேரோடு. இவர்கள் பின்னடைந்தவர்கள் அல்ல, இவர்கள் முதன்மை மனிதர்கள். இது அவர்களின் வாழ்க்கை, அவர்களின் மரபு, அவர்களின் குரல்.